நீ இல்லாமல் இந்த வீடு ரொம்ப எம்டியாக இருக்குமா? ஸோ எம்டி. கூடிய சீக்கிரம் நானும் அவங்க கூட வந்து சேர்ந்துடுறேம்மா. ஐ ஜஸ்ட் கான்ட் லிவ் வித்அவுட் யூ. யாருப்பா? ஹாய் அங்கிள், நான் பக்கத்து வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கேன். ஸ்வீட் பண்ணியிருந்தேன், அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். சாரி, எங்கேயோ கிளம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வீட்டில் யாரும் இல்லையா? இல்லைப்பா. இரு, பாத்திரத்தை திருப்பி கொடுத்துட்றேன். அங்கிள், மதியம் லஞ்சுக்கு நம்ம வீட்டுக்கு. இறந்து போகிறது எதுக்குமே தீர்வு ஆகாதில்ல சார். உனக்கு எதுவும் தெரியாது தம்பி. வயசும் பார்த்தாது. நாலு வருஷத்துக்கு முன்னாடி என் மனைவி இறந்து போயிட்டாங்க. என்னோடது ஸ்கூல் லவ் சார். சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு எல்லாமாவும் அவள் தான் இருந்தா. அவள் போனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் நான் இன்னும் இருக்கேன்னா அதுக்கு அவள் தான் காரணம். அவளுக்காக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என் மனைவி இறந்துட்டாப்பா. ஆனால் உன்னோட தைரியம் எனக்கு இல்லை. அதான் இந்த முடிவுக்கு வந்தேன். சாகிறதுனால இதெல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறீங்களா? புரியுதுப்பா. ஆனால் நான் நிம்மதியாக இருப்பேன்ல. அவளது ஒரு பெரிய கூட்டு குடும்பம்பா. எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக ஓடி வந்தா. எங்க காதலுக்காக வந்தா. எங்களுக்கு குழந்தைகளே கிடையாது தம்பி. ஆனா அது ஒரு குறையாவே காட்டிக்க மாட்டா. எப்பவும் சுறுசுறுப்பா துருதுருன்னு இருப்பா. வீடு முழுக்க அவ சத்தம்தான். இந்த நிசப்தம் என்னால ஐ கான்ட் ஸ்டாண்ட் தி சைலன்ஸ். என்னால் அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது சார். அந்த அமைதி ரொம்ப சத்தமாக இருக்கும்ல. தாங்க முடியலப்பா. நீங்கள் அவங்கள ரொம்ப லவ் பண்ணீங்கல்ல? அப்போ அவங்களுக்காக நீங்கள் வாழணும் சார். புரியல.
அவங்க நினைவா நீங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருந்த காதல் சார் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை சார். இந்த உலகத்தில் மனுஷங்க 2 வாட்டி இறந்து போவாங்க. தடவை அவங்க மூச்சு நிற்கும்போது, 2வது வாட்டி நம்மளை நினைக்க யாருமே இல்லைன்னு நினைக்கும்போது. சார் அவங்க இன்னும் உங்கள் நினைவில் வாழ்ந்துட்டு தானே சார் இருக்காங்க. மறுபடியும் அவங்கள இழந்துடாதீங்க சார். சார் இது என்னோட ஃபர்ஸ்ட் அனிவர்சரிக்கு இந்த கீச்செயினை என் ஒய்ஃப் கொடுத்தா சார். ஒவ்வொரு வாட்டியும் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு நினைக்கும் போதெல்லாம் நான் இதை தான் பார்ப்பேன். அப்படியே சிரிக்கிற மாதிரிலாம் ஞாபகங்கள்லாம் வரும் சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுவா சார். லைஃப் நம்மளை எப்போ சர்ப்ரைஸ் பண்ணணுன்னே தெரியாது, ஆனால் அப்போ நம்ம ரெடியாக இருக்கணும்னு சொல்லுவா. என் வாழ்க்கையில் இனிமேல் என்ன சர்ப்ரைஸ் இருக்க போகுது? இப்போ நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம்ல சார், இது மூலியமாக உங்களுக்கு ஒரு பையன் கிடச்சிருக்கான்னு நினச்சிக்கோங்க சார்.